கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது நமக்கு மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்போதைக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாங்க. பர்த்டே ஈவெண்ட்டுக்கே வந்து கையில் இதான் என் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து வெண்ணிலாவை கையோட கூட்டு வந்துருவாங்களான்னு பார்த்தா அது நடக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ ராகினி எங்கேயோ வெளில கிளம்பி போகிறாங்க. எங்கடா போகிறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு எப்படா அந்த ரொமான்ஸ் சீன் வரும் வேறு வந்து வீக்கா ஃபேன்ஸ்லாம் அவரோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த சமயத்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாத்தா தடுத்து நிறுத்தி எங்கம்மா போகிறேன்னு கேட்டால் இல்லை எங்கள் அப்பா கூப்பிட்டாரு ஒரு ட்ரீட்டுக்காக கூப்பிட்டாரு அப்படின்னு கிளம்பி போய் நேராக அந்த ஆசிரமத்தில் போயிட்டு உண்மையிலே வெண்ணிலா முன்னாடி போய் நிற்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நிவேதான்னு சொன்னால் மட்டும் தான் ஞாபகத்து இருக்குது அப்படின்ன உடனே நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் தான் வெண்ணிலா, உங்கள் காதலரோட சேர்த்து வைக்கிறேன்னா அவங்க சிரிக்கிறாங்க வேறு. அவங்க சிரித்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டெல்லாம் வெளில அனுப்ப முடியாது, யார் வந்து கூட கூட்டு போகிறாங்களோ அவங்க வந்து உறவினர்னு ப்ரூஃப் கொடுக்க சொல்கிறாங்க. காலையில் நம்ம விஜய்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னா இல்லை முதல்ல காவேரிகிட்ட சொல்லி அவள் சந்தோஷத்தை கெடுத்து அவளை மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும், அதான் பண்ணணும் அப்படின்ட்டு அஜயை வேறு திட்டுறாங்க. எங்கள் அப்பா பார்த்தியா நீ தான் வேஸ்ட்டு அப்படின்னா அஜய் தான் கடைசியாக கண்டுபிடிச்சாரோ. ஐயோ சாரி அஜய் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் வெக்கமே இல்லாமல் அஜய் இங்கே நிற்கிறார். இதுக்கு நடுவில் இங்கே வந்து என் பிறந்தநாளையும் கொண்டாடணும்னு சொல்லி நர்மதா சொல்ல அதெல்லாம் சிறப்பாக கொண்டாடிடலான்னு சொல்ல குமரன் வந்து நான் தான் காஸ்டியூம் டிசைனர், இனிமேல் என்ன காஸ்டியூம் டிசைனர் தான் கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நடுவில் இப்போ எதிர்பார்த்த ரொமான்ஸ் காட்சிகள் ஆரம்பிச்சிருது. இப்போ சந்தோஷமாக அவங்களுக்குன்னு காவேரி கேட்க இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் வந்து என்னமோ ஒன்று குறையாருன்னு எப்பயுமே சொல்லுவீங்களே அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாரு. உடனே எனக்கு இவ்வளோ பண்ணுறீங்க, எதனால இவ்வளோ பண்ணுறீங்கன்னா நான் உன்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல அப்படின்னு டக்குன்னு கையை தூக்கி வந்து நெஞ்சு மேலே வச்சு நீ என் கூடவே இருந்துடுறியான்னு கேட்டு அப்படியே ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரொமான்ஸுக்கு நடுவுலேயே வந்து கதவை தட்டி ராகினி உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை இவன் கணவன் மனைவியாக மாறினதுக்கு பிறகு தான் உண்மைகள் தெரிய வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ புது என்ட்ரியை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.